புகழ்பெற்ற பூட்டுகளுக்கும் ஊரும் ஜீரக சம்பா பிரியாணிக்கும் பெயர் போனால் நம்ம திண்டுக்கல் மண்ணோட பிரம்மாண்டமான அடையாளம். காலத்தால் அழிக்க முடியாத கோட்டை, எதிரிகளால் உடைக்க முடியாத பூட்டு, தமிழ்நாட்டின் கம்பீரமான வரலாற்று பக்கம் நம்ம திண்டுக்கல். அப்படிப்பட்ட நம்ம திண்டுக்கல் மண்ணோட இதயத்தில் இருக்கும் திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சக்தியோடு சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க இமேஜினேஷனில். ஆர் யூ ரெடி? வாங்க போகலாம். சுற்றிலும் சமவெளி, தமிழ்நாட்டின் கம்பீர மகுடம் போல நிமிர்ந்து நிற்கிற ஒரு ஒற்றை பாறை, அதுக்கு மேலே ஒரு பிரம்மாண்டமான கோட்டை. நாம் இன்னைக்கு நிற்கிறது வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல் மலைக்கோட்டையோட அடிவாரத்தில் தான். வாங்க மேலே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அன்பான திண்டுக்கல் மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு திண்டுக்கல்னு போடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சக்தி வெற்றி சிறகுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. சுமார் 500 படிக்கட்டுகள் பாறையிலேயே செதுக்கப்பட்ட இந்த வழியில் நடக்கும்போது நமக்கு இடது பக்கம் நூற்றுக்கணக்கான வருஷம் பழமையான ராட்சச கல் சுவர்கள் நம்மை கடந்து போகுது. இந்த வழியில தான் ஒரு காலத்துல நாயக்க மன்னர்களின் குதிரைகளும் போர் வீரர்களும் அணிவகுத்து போயிருப்பாங்க. அப்படியே உள்ள நுழைஞ்சா பகைவர்களின் பீரங்கி குண்டுகளால கூட உடைக்க முடியாத தடிமனான இரட்டை சுவர் ஆயுத கிடங்குகள். இதோட காற்றை சுவாசிக்கும் போதே ஒரு போர் முனையில நிற்கிற மாதிரியான வைப்பு. இதோ உச்சியில் இருக்கிற அந்த பழைய பீரங்கி மேடை. இங்கிருந்து தான் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தானோட படைகள் எதிரிகளை கண்காணிச்சிருப்பாங்க. இப்போ கோட்டையோட உச்சிக்கு வந்தாச்சு. முகத்தில் அடிக்கிற அந்த வேகமான குளிர்ந்த காற்று, கண்ணு கெட்டின தூரம் வரையும் தெரிகிற திண்டுக்கல் நகரம். நிஜமாகவே நாம் ஏதோ ஒரு டைம் மிஷின்ல ஏறி 17-18ஆம் நூற்றாண்டு காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி வைப்பு இருக்கும். எத்தனையோ போர்கள், எத்தனையோ மாற்றங்கள், ஆனா இன்னைக்கும் மாறாம கம்பீரமா நிக்குது இந்த திண்டுக்கல் கோட்டை. பூட்டுகளுக்கு மட்டும் இல்ல பாஸ், வீரத்துக்கும் வரலாற்றுக்கும் கூட திண்டுக்கல் எப்போதுமே ஒரு ஸ்ட்ராங்கான பூட்டு தான்.